என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்லப்போகின்ற செய்தியை நீ சற்று கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம். உன்னை பற்றி ஒருவர் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது, உனக்கு இதனை செய்ய வேண்டும் என்று ஒருவர் உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றார். அதற்கு உன் தாயானவள் நான் சரி என்று சொல்லிவிட்டேன். அம்மா, சரி என்று சொன்னது சரிதானா? உண்மையில் இவர்கள் சொன்ன விஷயத்தை நான் செய்யலாமா என்பதற்கு நீதான் பதிலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் உனக்கு என்ன செய்வது என்ற முடிவை நான் எடுக்க முடியும். பிரித்யங்கரா, சட்டென்று ஒரு முடிவை உனக்கு எடுத்து கொடுத்து விட்ட பிறகு, அம்மா, எதற்காக எனக்கு இதை செய்தாய் என்று நீ என்னிடத்தில் கேட்கக்கூடாது அல்லவா? அதனால்தான் முன்கூட்டியே உனக்கு இதனை நான் சொல்லிவிட நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியுமே சரியான புரிதல்களோடு நீ எதையாவது யோசித்து கொண்டு மனதிற்குள் தீராத எண்ணங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே மனதிற்குள் தீராத கவலையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து யோசித்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நன்மைகளை தொலைத்ததுதான் மிச்சம். இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே உனக்கு தேவையற்ற விஷயங்களை செய்கிறார்கள் என்று எண்ணி எண்ணி நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை பற்றிய யோசனைகள் உனக்கு அதிகமாக இருக்கிறதல்லவா? நமக்காக ஒருவர் ஒரு விஷயத்தை பிரத்யங்கராவிடம் சென்று சொல்லி இருக்கிறார் என்றால் அது என்ன காரணத்திற்காக சொல்லி இருப்பார்கள் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க யாருக்குமே இங்கு மனமில்லாத பொழுது இவர் மட்டும் உன் முன்னால் வந்து நின்று உனக்காக ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் தரமாட்டேன் என்று உன் அம்மா நான் சொல்லிவிட முடியாது. ஒரு பொழுதும் அதை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவான எண்ணங்களோடு உனக்கு நிச்சயமாக நான் கொடுக்கத்தான் செய்வேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். எல்லா விதமான எண்ணங்களோடும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை தேடி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு இந்த பிரத்யங்கரா இப்பொழுது தரக்கூடிய செய்தி நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதாக இருக்கும். ஏனென்றால் அம்மா ஒரு விஷயத்திற்கு சரி என்று சொல்கிறேன் என்றால் அதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் மறைந்து கிடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது சட்டென்று அதனை நீ உன்னுடையதாக மாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் சந்தர்ப்பம் என்று சொல்வார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் அல்லவா? அம்மா சொல்லும் பொழுது அதை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் தானே இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி உனக்கு தெளிவான புரிதல் இருக்கும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பற்றி உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வரும். வேண்டும் என்றே யாரும் யார் வாழ்க்கையையும் அழிப்பதில்லை. ஆனால் உண்மையில் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் அதை செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து அதை நான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும். நான் இருந்து கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை தேவைகளும் நிறைவேறுகின்றதோ
எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று புரிய வருகின்றதோ அப்பொழுது எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய். பிரித்யங்கரா, ஒரு விஷயத்தில் ஒரு ஆழமான முடிவினை யோசித்திருக்கிறேன். ஒரு ஆழமான சிந்தனையோடு நின்று கொண்டிருக்கின்றேன். உனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவர் என்னிடத்தில் வந்து அதே விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அதை அம்மா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவேனா? ஏற்கனவே அதை செய்வதற்கு நான் தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் மீது அக்கறை கொண்டு ஒருவர் அந்த விஷயத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்கிறார் என்றால் அதை நிச்சயமாக உன் தாயானவள் உடனடியாக முடித்து கொடுக்கத்தான் வேண்டும். அதனால்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்க முடிவு செய்திருக்கின்றேன். அப்படி என்ன விஷயமாக இருக்கும்? நான் சட்டென்று சரி என்று சொன்னதற்கு காரணம் அதையே நானும் உனக்கு செய்ய நினைத்ததுதான். இப்பொழுது காரணத்தை புரிந்து கொண்டாய். ஆனால் என்ன விஷயம் என்பது மட்டும் உனக்கு தெரியவில்லை. அந்த விஷயம் என்னவென்பதனை உனக்கு நான் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கின்றேன். இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை உனக்கு சர்வ நிச்சயமாக நான் உணர்த்தி கொடுக்கின்றேன். எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கற்றுக் கொடுக்க வேண்டுமல்லவா? அம்மா சொன்னது போல உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று யாருமே இங்கு நினைப்பதில்லை. ஒருவருக்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மட்டும் அதிகமாக யோசிப்பார்கள். கெடுதலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு நொடி பொழுதும் யாரும் சிந்திப்பது கிடையாது. அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். பிரித்யங்கராவினுடைய அன்பு என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனமகிழ்ச்சியோடு நீ செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார். உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னோடு இந்த பிரித்யங்கரா என்றும் இருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய அன்பை போல உனக்கு ஒரு அன்பை கொடுக்க ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் அந்த அன்பு யாராக இருக்க முடியும் என்று சற்று யோசித்து பார். என்னுடைய குழந்தையை, இந்த பிரித்யங்கராவின் முன்னால் நின்று ஒருவர் உனக்கு நல்லது செய்ய சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு உண்மையான அன்பு கொண்டவர், உன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவர். ஏதேனும் ஒரு விஷயத்தினால் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றவர். அது மட்டுமல்ல, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டவர். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் தெளிவாக உணர்ந்து அதிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர். அப்பேற்பட்ட ஒருவர் மட்டும்தான் உனக்காக என் முன்னால் வேண்டுதலை வைக்க முடியும் அல்லவா? தீயதை நினைக்கின்றவர்களும் தீய எண்ணங்களை பற்றி யோசிக்கின்றவர்களும் ஒரு பொழுதும் இந்த பிரித்யங்கரா என்னுடைய முன்னிலையில் வந்து நின்றுவிட முடியாது. அம்மா ஒரு பொழுதும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். அம்மா ஒரு பொழுதும் அதனை நான் நடத்திவிட யோசிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உனக்கான இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை இனிமேல் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இவர்கள் யார் என்பதனை தெரிந்து கொள்ளும் வேளையில் உன் மனதில் தோன்றுகின்ற சந்தோஷத்தை எண்ணி நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பினாயல்லவா? இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற இவர்களை எப்பொழுதுமே மனதில் நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் அவர்களுக்காக எப்பொழுதும் நீ நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். நன்றி என்பது பொதுவாகவே இங்கிருக்கின்றவர்களுக்கு இல்லை.
ஏனென்றால் யாருக்கு என்ன செய்தாலுமே அதிலிருந்து நன்மைகளை மட்டும்தான் பெற நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் அந்த நன்மைகளை பெற்றதற்காக அவர்களுக்கு நன்றியை இவர்கள் செலுத்துவதில்லை. என் குழந்தை, நீ ஒருபோதும் இப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன நடந்தாலும், உனக்கு நான் என்ன நடத்தி கொடுத்தாலுமே அதில் உன்னுடைய சந்தோஷம் முழுமையாக அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பது உனக்கே தெரிந்துவிடும். இப்பொழுதாவது உன் தாயானவள் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள சற்று ஆர்வமாக இருக்கிறாயல்லவா? என் குழந்தையே, உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் உனக்காக என் முன்னிலையில் வேண்டுதலை வைத்தவர் யார் தெரியுமா? ஒன்று உன்னை பெற்ற தாய், அல்லது உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை துணை. அதாவது இப்பொழுது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், அதாவது என்னுடைய பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய முன்னிலையில் இந்த வேண்டுதலை வைத்திருப்பது உன்னுடைய தாய். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருப்பது என்னுடைய ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் என் முன்னால் வேண்டுதலை வைத்திருப்பது உன்னுடைய வாழ்க்கை துணை. இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? இவர்கள் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதுமே செவி சாய்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக சிந்திக்கின்றார்கள். நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை இதுபோன்று உன்னோடு வைத்திருக்கின்ற நல்ல உறவுகளின் அன்பையும் உனக்கு உச்சபட்ச அன்பாக வெளிக்காட்டும். அப்பேற்பட்ட இந்த அன்பினை நீ வெளிப்படுத்த தொடங்க வேண்டும். இந்த அன்பை நீ வெளிக்காட்ட தொடங்கினால் உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும். நமக்காக யார் இருக்கிறார்கள், நமக்கெல்லாம் நல்லது நடத்த யார் இருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா? உன் அம்மா சொல்கின்றேன், இவர்கள் உனக்காக இருக்கிறார்கள் என்று. அதன் பிறகும் தேவையில்லாது எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க கூடாது. தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்க கூடாது. நான் உனக்கு நடத்த நினைத்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி முடித்து கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன். பிரத்யங்கராவின் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் குழந்தை எந்த நேரத்திலும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவளின் அன்புக்கு என்றும் என் பிள்ளை கட்டுப்பட்டு நிற்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். யாருமே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே. இந்த பிரத்யங்கரா உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன்னுடைய கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்வருகின்ற நாட்கள் என்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் போல மனநிறைவோடு இருக்க பழகிக்கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தயாராக இரு. நான் இருந்து கொடுப்பது என்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நான் இருந்து கொடுப்பது என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். நல்ல நேரம் வரும்பொழுது எல்லாமும் உன் வாழ்க்கையின் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இனியும் உனக்கான மகிழ்ச்சியை தேடி என் பிள்ளை சந்தோஷமாக இரு. நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன்.
எதில் உன் சந்தோஷம் இருக்கின்றதோ அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். தெளிவாக இருந்து விட்டால் நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும். என் தங்கமே, இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.